என் மனுஷன் எத்தனை சென்மம் எடுத்தாலும் என் வாழ்க்கை தமிழோட தான். தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா? அங்க வந்துட்டு சேது வந்து நான் கேஸை வாபஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஜட்ஜு வந்துட்டு உங்க ஒய்ஃப்க்கு இதுல சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு வீட்ல எல்லாருமே பேசுனதை யோசிச்சு பார்க்கறாங்க. அப்பத்தா, அப்புறமா தமிழ்ச்செல்வியோட அம்மா, தமிழ்ச்செல்வியோட மாமனார் எல்லாருமே பேசுனதை யோசிச்சுட்டு எல்லாருமே சேது கூட வாழு அப்படின்னு தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகே, எனக்கு வந்துட்டு இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்குறதுல சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, என் பொண்டாட்டி என் கூட ஒண்ணா சேர்ந்து வாழ சம்மதிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து முன்னாடி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எல்லாத்து முன்னாடியுமே நீங்க வந்துட்டு இப்படி என்ன மாதிரி கோவத்துல முடிவு எடுக்காதீங்க. நானே இப்படிதான் அவசரப்பட்டு இவ கூட இனிமே நான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸ் குடுத்துட்டேன். ஆனா இப்பதான் யோசிக்கிறேன். அதனால யாருமே இது மாரி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் வீட்ல வந்துட்டு ராஜாங்கம் சாவித்திரியையும், அவங்க பொண்ணு தாமரை 2 பேத்தையும், உங்கள தாமரைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சரி நம்ம கோயிலுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க ஈஸ்வரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த காமேஷ் பிச்சைன்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் இருக்கான் இல்லையா? அவன வந்து பணக்காரன் மாதிரி நீ அங்க வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாம் பிளான் பண்ணி குடுத்துடுறாங்க. அதே மாரி தாமரையும் அவங்க அம்மாவும் வந்துட்டு கோயில்ல இருக்கும்போது, அந்த பிச்சைக்காரன் வந்து நல்லா பெரிய காஸ்ட்லியான கார்ல நல்லா ரிச்சா வராரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு அவர் வராரு, காமேஷ் பிச்சை வராரு அப்படின்னு சொல்றாங்க. யார் அவரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவர் பெரிய பிசினஸ் மேன், பெரிய ஆள் அவரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்றாங்க. யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பிச்சைக்காரன் தான் வந்துட்டு அந்த கார்ல இறங்குறாரு. இவனையா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தாமரையோட ஷால் போயிட்டு அவரோட முகத்துல விழுந்துருது. அப்போ அவர் எடுத்து இப்படி பார்க்கறாரு. அவருக்கு ஆல்ரெடி தாமரை இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஃபோட்டோலாம் காமிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ தாமரைய பார்த்துட்டு இருக்காரு. தாமரையும் வந்துட்டு ஓடி போய் அவங்க ஷால வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாமரைய கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறாரு. தாமரையும் வந்துட்டு இவர் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாரி நெனச்சுக்க போறாங்க. ஸோ அவர் அது மட்டும் இல்லாம அவர் நல்லா வசதியானவரு, பணக்காரரு அதெல்லாம் யோசிச்சுட்டு சரி அப்படிங்கிற மாரி சொல்லப் போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? எப்படியாவது ஏமாத்தி தாமரைய கல்யாணம் பண்ணிருவாரா? இல்ல கடைசி நேரத்துல உண்மை தெரிஞ்சு தாமரையோட கல்யாணம் நின்றுமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.